சில நேரங்களில் நாம் செய்யும் தவறுகள் தேவனை விட்டு நம்மை ரொம்ப தூரம் போய்விட்டது போன்ற உணர்வை தரலாம். ஆனால் நாம் உண்மையாக மனம் திரும்பும் போது எந்த பாவத்தையும் மன்னிக்க தேவனுடைய இரக்கம் தயார் நிலையில் இருக்கிறது என்ற அருமையான உண்மையை இன்றைய தியானம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள். மனாசே யூதாவின் மிக சிறந்த ராஜாக்களில் ஒருவனான எசேக்கியாவின் மகனாவான். அவன் தன் 12ஆம் வயதில் ராஜாவாகி எருசலேமில் 55 வருடங்கள் ஆட்சி செய்தார். யூதா தேசத்தை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த ராஜா இவரே. வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், தன் தகப்பனின் நல்ல வழியை பின்பற்றுவதற்கு பதிலாக மனாசே பொல்லாத வழியை தேர்ந்தெடுத்தான். தன் தகப்பன் எசேக்கியா அழித்த மேடைகளை மீண்டும் கட்டினான். பாகாலை ஆராதித்தான், நட்சத்திரங்களை சேவித்தான், சூனியங்களை பயிற்சி செய்தான், தேவனுடைய ஆலயத்திற்குள்ளேயே விக்கிரகங்களை வைத்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தன் சொந்த மகன்களையே நெருப்பிலே பலியாக கொடுத்தான். தேவன் அழிக்கச் சொன்ன புறஜாதி ஜனங்களை விட யூத ஜனங்களை அதிக பாவம் செய்ய வைத்தான். தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக மனாசேயை மீண்டும் மீண்டும் எச்சரித்தார். ஆனால் அவன் கேட்க மறுத்துவிட்டான். இறுதியில் அசிரிய இராணுவம் அவனை கைப்பற்ற தேவன் அனுமதித்தார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் கட்டி பாபிலோனுக்கு சிறையாக்கி கொண்டு வந்து சென்றார்கள். அங்கே மிகுந்த துன்பத்திலும் அவமானத்திலும் இருந்தபோதுதான் தான் தேவனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி வந்துவிட்டோம் என்பதை மனாசே உணர்ந்தான். அவன் தன்னை மிகவும் தாழ்த்தி தேவனிடம் இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் உருக்கமாக ஜெபித்தான். தேவன் தன் ஆச்சரியமான இரக்கத்தினாலே மனாசேயின் ஜெபத்தை கேட்டு அவனை மீண்டும் எருசலேமுக்கும் அவனுடைய சிங்காசனத்திற்கும் கொண்டு வந்தார். அன்றைய தினத்திலிருந்து மனாசே விக்கிரகங்களை அகற்றினான். கர்த்தருடைய பலிபீடத்தை பழுது பார்த்தான். உண்மையான தேவனை ஆராதிக்க ஜனங்களை ஊக்கப்படுத்தினான். தான் செய்த கெட்ட காரியங்களை எல்லாம் சரி செய்ய முயற்சி செய்தான். 55 வருடங்கள் ஆட்சி செய்த பிறகு மனாசே மரித்து தன் அரண்மனை தோட்டத்திலே அடக்கம் செய்யப்பட்டான். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம். எல்லோரும் தவறு செய்கிறார்கள். சில தவறுகள் சிறியவை, சில தவறுகள் பெரியவை. நீ பல முறை தோற்றுவிட்டாய், தேவன் அவனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் என்று சாத்தான் நம்மிடம் பொய் சொல்ல விரும்புவான். ஆனால் உண்மையாக மனம் திரும்பும் மனிதர்களை மன்னிப்பதில் தேவன் பிரியப்படுகிறார். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை கவனியுங்கள். மனம் திரும்புதல் என்பது வெறும் சாரி சொல்வது மட்டுமல்ல. உண்மையான மனம் திரும்புதல் என்பது நம் பாவத்தை ஒப்புக்கொள்வது, அதை விட்டு விலகுவது, தேவனிடம் மன்னிப்பு கேட்பது, மாறுபட்ட நல்ல வாழ்க்கையை வாழ தீர்மானிப்பது. நம் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கையிடும் போது அவர் நம்மை முழுமையாக மன்னிக்கிறார். நம்மை புதிய மனிதர்களாக மாற்றவும் உதவுகிறார். நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை விட தேவனுடைய கிருபை பெரிதல்லவா? உண்மையான மனம் திரும்புதலோடு வரும்போது தேவனுடைய இரக்கத்திற்கு பெரிய பாவம் என்று எதுவுமே இல்லை. உண்மையான மனம் திரும்புதலோடு வரும்போது இன்றைக்கு நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்குள் வளர இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். முதலாவது, தாவீது மனம் திரும்பி ஜெபித்த சங்கீதம் 51 இன்று வாசியுங்கள். வாசிக்கும்போது தேவனுடைய இரக்கம், மன்னிப்பு, அன்பை பற்றி பேசும் வார்த்தைகளை அடிக்கோடிடுங்கள். இந்த சங்கீதத்தை இன்றைக்கு உங்கள் சொந்த ஜெபமாக மாற்றுங்கள். இரண்டாவது, உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு தவறை பற்றி யோசியுங்கள். அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதையும் எழுதி வையுங்கள். நாம் வளர நம் தோல்விகளையும் தேவன் பயன்படுத்துவார். மூன்றாவது, இன்று சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் பேச்சு, உணவு பழக்கம் அல்லது ஃபோன், டிவி பார்க்கும் நேரம், இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கட்டுப்பாட்டோடு வாழ தேவனிடம் உதவி கேளுங்கள். நான்காவது, நீங்கள் யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் சமாதானமாக முதற்படி எடுங்கள். மனமார்ந்த மன்னிப்பும் மன்னிக்கும் இருதயமும் கிறிஸ்துவை காண்பிக்கும். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அழகான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்கிறது போல நாங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மனமாற மன்னிக்க
ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் உம்மை துக்கப்படுத்தின காரியங்களை தயவு கூர்ந்து மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உடைய தழும்புகளினாலே சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் தொட்டால் போதும்பா, அற்புத வல்லமை உண்டாகும். கர்த்தர் அப்படியே எங்களை நடத்துவீராக. எல்லா பிரயாணங்களையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிற எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் நல்ல அமைதியும் செழிப்பையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.